வணக்கம். விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடு ஒரு வழியாக நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது பேசுபொருளாக இருக்கு. இந்த மது ஒழிப்பு மாநாடு தொடங்கின நாள் தொட்டு ஏதாவது ஒன்று பேசுபொருளாக, சர்ச்சையாக, விமர்சனமாக மாறிக்கொண்டே இருக்கு. வெல்லும் ஜனநாயக மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை தேர்தலுக்கு முன்பாக இதே விசிகா போட்டாங்க. ஆனால் அந்த மாநாடு கூட இந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறலை. இத்தனைக்கும் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளர். ஆனால் இந்த மாநாடுங்கிறது பெரிய அளவில் பேசுபொருள். அதிகபட்சமாக அதில் சிறப்பு அழைப்பாளர் அப்படின்னா ஆர்எஸ் பாரதியும் டி.கே. இளங்கோவனும் தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருளாக இருக்கு. தொடக்கத்தில் மாநாடு மது ஒழிப்பு மாநாடுன உடனே திமுககாரங்க திடீர்னு ஒரு பிரச்சனையை திரும்ப கிளப்பி விடுறாரு, தேவையில்லாம மது ஒழிப்புன்னு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி திமுககாரங்க பொறுமுனாங்க. அதுக்கு பிறகு அந்த மாநாட்டுக்கு அதிமுக காரங்களும் வரலாங்கிறப்ப திரும்ப வண்டியை அதிமுக பக்கம் திருப்புறாரு, அணிமானாலும் மாறலாம் அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற முழக்கத்தை தூக்குன உடனே இல்லைங்க உறுதியாக திமுக விட்டு திரும்ப போயிடுவார், போகிறப்ப சும்மா இருக்க மாட்டார், 2 கம்யூனிஸ்டையும் கொண்டு போயிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க. கடைசியாக முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்த உடனே அண்ணன் திரும்ப அந்தர்பல்ட்டி அடித்து அப்படியே உணர்வு வயப்பட்டு ஐயா ஸ்டாலினோட மனப்பூர்வமாக கலந்து நாங்கள் திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணலை, இது மத்திய அரசுக்கு கொடுக்குற அழுத்தம், மத்திய அரசு இந்தியா முழுக்க மதுபான கடைகளை மூடணும், அதுக்கு திமுக அரசு ஆதரவு தரணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மாற்றி விட்டார், கதையே மாற்றி விட்டார். அதுக்கும் பிறகு இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் டி.கே. இளங்கோவனும் ஆர்எஸ் பாரதியும் கலந்துக்குவாங்க அப்படின்னு அறிவித்து ஒரு வழியாக அந்த நாடகம் மது ஒழிப்புங்கிற நாடகம் எளிதே நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இந்த மாநாடு தொடங்குற சமயத்தில் மாநாடு அணி மாற்றத்துக்கான ஒரு அச்சாரமா அப்படிலாம் பேசினாங்க. இப்போ மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு முடிஞ்ச வரைக்கும் இதை விமர்சிக்கிறாங்க திமுக காரங்க. என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, அந்த மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கரோட படம் இருந்துச்சு, அறிஞர் அண்ணாவோட படம் இருந்துச்சு, பெரியாரோட படம் இருந்துச்சு. அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக ராஜாஜியோட படம் இருந்துச்சு, ராஜகோபாலாச்சாரியோட படம் இருந்துச்சு. பொதுவாக இந்த முற்போக்கு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் ராஜாஜியை பெருசாக தொட மாட்டாங்க, தூக்கி பிடிக்க மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் வீரியமாக நிற்கிறோம்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் ராஜாஜியோட படம் ஒரு வியப்பாக பார்க்கப்படுது. அது என்னன்னு சொல்லப்போனால் திராவிட தரப்பில் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுது. ராஜாஜிக்கு அங்கே என்ன வேலை, எதுக்காக ராஜாஜி படத்தை வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அண்ணா திரும்ப சொல்கிற விளக்கம் என்னன்னா, இவங்கெல்லாம் மதுவிலக்கை வலியுறுத்தினவங்க, ராஜாஜி மதுவிலக்குங்கிற கோட்பாட்டை கடைபிடிச்சாரு, அந்த அடிப்படையில் அவரோட மற்ற கோட்பாடுகளை ஏற்கலை, ஆனால் மதுவிலக்குங்கிற கோட்பாட்டை ஏற்கிறோம், அப்போ அந்த அடிப்படையில் ராஜாஜியோட படத்தையும் வச்சிருக்கோங்கிறாங்க. இப்படி பார்த்தா கண்ணியமிகு காயிதே மில்லத்தவர்கள், தாத்தா கண்ணியமிகு காயிதே மில்லத்தவர்கள் 1971 மதுபான கடையெல்லாம் திறக்க போகிறேன், பற்றி எறியக்கூடிய நெருப்பு வளையத்துக்குள்ள கருப்படத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால தமிழ்நாட்டில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு மதுபான கடைகள் திறக்கப்படுதுன்னு கருணாநிதி அறிவித்த போது அன்னைக்கு சட்டமன்றத்தில் முஸ்லீம் லீக் சார்பாக கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வெளிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கட்சியோட செயற்குழுவை கூட்டி அன்னைக்கு காயிதே மில்லத் மாநிலம் முழுக்க மதுவிலக்குக்கு எதிரான பொதுக்கூட்டங்களை போட உத்தரவு போடுறாரு. அப்படி காயிதே மில்லத் அவர்கள் மதுவிலக்கை வலியுறுத்தினாங்க. ஐயா அவரோட உருவப்படம் பொறிக்கப்பட்டிருந்துக்கலாம், வைக்கப்பட்டிருந்துக்கலாம், அதை விட்டுட்டாங்க. இப்போ ராஜாஜியோட மற்ற கோட்பாடுகள், சனாதன கோட்பாடுகள், குலக்கல்வி, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அவரோட மதுவிலக்கு அப்படிங்கிறதுக்காக அவரை ஏற்றுக்குவாங்க அப்படின்னா, அப்போ ஐயா ராமதாஸை கூப்பிட்டுக்கலாமே, தாராளமாக கூப்பிடலாம். பாமகவோட 1000 முரண்பாடுகள் இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, உரசல் இருக்குது, மோதல் இருக்குது. அதை கடந்து பாமக மதுவிலக்குங்கிற கோட்பாட்டில் அவங்க தொடர்ச்சியாக ஒழியாக தான் இருக்காங்க. என்ன ஒன்று, மதுபான கடை நடத்தக்கூடிய கட்சியோட கூட்டணி வைப்பாங்களே ஒழிய, அந்த கட்சியோட தனித்த நிலைப்பாடு என்னன்னா மதுவிலக்காக தான் என்றைக்குமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப தாராளமாக பாமகவுக்கும் அழைப்பு எடுத்திருந்தால் இதில் அரசியலே இல்லை, அரசியல் நோக்கமே கிடையாது, இது முழுக்க முழுக்க பொது நோக்கத்துக்காக செய்யப்படக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு தோற்றம் வந்திருக்கும். ஆனால் திட்டமிட்டு பாமகவை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், பாஜகவை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டோம், எல்லாரும் வரலாம் அப்படின்னாங்க. அப்படி சாதி மத கட்சிகள், சனாதன கட்சிகள் வரக்கூடாதுன்னாங்க. சனாதன கட்சிகள் வரக்கூடாதுன்னா ராஜாஜி சனாதனத்தை விரும்பக்கூடியவர் தான், ஒரு சனாதனி தான். அவரோட படத்தை ஏன் வச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி எழுது. அந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க சாதி அரசியல் பேசுகிறாங்க, மற்ற விமர்சனங்கள் வைக்கலாம்.
ஆனா அந்த மது போதை பழக்கம் வந்து இதுக்கு எதிராக தொடர்ச்சியா நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா திரைப்படங்கள் வந்து புகைப்பிடிக்கக்கூடிய காட்சி வந்து நடிகர்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருக்கப்பையா இருக்கட்டும், ஐயா ராமதாஸா இருக்கட்டும், தொடர்ச்சியா அவங்க வலியுறுத்துறாங்க. பாபா படத்தின் போது சிக்கலை வந்து பெருஞ்சிக்கலை வந்து ரஜினிகாந்த் வந்து புகைப்பிடிக்கிற காட்சியில நடிச்சது தான். இப்படி தொடர்ச்சியா அவங்க வந்து இந்த மது புகைப்பிடிக்கிறது போதை பழக்கத்துக்கு தான் தொடர்ச்சியா பேசி வர்றாங்க. அந்த அடிப்படையில் பாமக கூப்பிட்டுருக்கலாம், பாமக கூப்பிடல. அப்படி பாமக வந்து அவங்க சாதி அரசியல் பேசுறாங்க, அதனால கூப்பிட முடியாது அப்படின்னு அளவு வச்ச இவங்க அதே சமயத்துல சனாதனம் பேசிய ராஜாஜியோட உருவப்படத்தை எப்படி வச்சாங்கிறது நியாயமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி யார் கேட்கலாம்னா நாம் தமிழர் கட்சி கேட்கலாம், எந்தவித சார்பு நிலை இல்லாத ஒரு நடுநிலையாளர்கள் கேட்கலாம், நியாயம் பேசக்கூடியவங்க கேட்கலாம். இதை யார் கேட்கலாம்னா திமுக கேட்குது. ராஜாஜி படத்தை எப்படிங்க வைக்கலாம்? ராஜாஜி எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தாங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர், அவர் சனாதனத்தை ஆதரிச்சு பேசினவர், அவரை கூப்பிடுறதும் மனு தர்மத்தை வந்து ஆதரிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு பொங்கி திக்கிறாங்க திராவிட கூட்டம். குறிப்பா திமுகவுக்காக எழுதக்கூடிய ஊடகவியலாளர் அண்ணன் நெல்சன் சேவியர் அவர்கள், அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 5 பதிவு ட்விட்டர் தளத்துல போட்டாலே பெரிய விஷயம். ஆனா இந்த விஷயத்துல ஒரு நாளைக்கு வந்து 10 பதிவு போடுறாரு. எப்படி ராஜகோபாலாச்சாரியோட படத்தை வைக்கலாம் அப்படி எப்படின்னு தாராளமா கேளுங்க. ஆனா அதற்கு முன்பாக நீங்க யாரை கேட்கணும்னா திமுக கேட்கணும். ஏன்னா ராஜாஜியோட படத்தை வச்சதே குற்றம், பெரிய விஷயம், பெரிய தப்பு அப்படின்னா ராஜாஜியோட 1967 அறிஞர் அண்ணா கூட்டணி வச்சார், தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டார். அன்னைக்கு உருட்டினார், நாங்க பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனியத்தை ஒழிப்போம்னாரு. அவர் அண்ணா வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் தான் நீதி கட்சி. திராவிட கழகம் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பன அல்லாத கட்சி தான். ஆனா பார்ப்பனரை வந்து கட்சியில் அப்பவே சேர்த்துட்டார் அண்ணா. பிபி ராமன் ஒரு பார்ப்பனரை அண்ணாவோட தொடக்க காலத்தை சேர்த்து திமுகவோட கொள்கை வகுப்பணியிலே வச்சுட்டார். இது ஒரு பக்கம். அதை கடந்து ராஜாஜிங்கிற பார்ப்பனர், அதுவும் குலக்கல்வி ஆதரித்த பார்ப்பனர், மொழிப்போர்ல வந்து தொடக்கநிலை மொழி போராட்டத்தில் வந்து நடராசன் தாளமுத்து இறந்து போக காரணமாக இருந்த பார்ப்பனர், அந்த ராஜாஜோட 67 அண்ணா எப்படி கூட்டணி வச்சாரு? அது வரலாற்று பிழை இல்லையா, வரலாற்று தவறு இல்லையா அப்படின்னு அண்ணாவை கேள்வி எழுப்பணும். அப்புறம் பெரியார் வந்து திருமணம் பண்றார். திருமணம் பண்ணி இயக்கத்துக்கு வாரிசாக மணியம்மையாரை அறிவிக்கிறார். தனக்கு பிறகு வந்து மணியம்மையார் தான் வழி நடத்துவாங்க அப்படின்னு. அப்படி திருமணம், அதை தொடர்ந்து இயக்கத்துக்கு வாரிசாக அறிவிக்கிற அந்த ஏற்பாடு, இதுக்கு முன்பாக திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த ஆலோசனையை யார்கிட்ட மேற்கொள்றாருன்னா தனது உற்ற நண்பர் ராஜாஜி கிட்ட தான் பெரியார் மேற்கொள்றார். வெறுமனே திருமணம் மட்டும் இல்ல, திருமணத்தை தொடர்ந்து இயக்கத்துக்கு வாரிசா கூட அறிவிக்க போறார். அப்ப அது தொடர்பான ஒரு ஆலோசனையை ராஜாஜி கிட்ட தான் வைத்து கொண்டார் இந்த ஐயா பெரியார் அவர்கள். அப்ப அந்த அண்ணாவை, அந்த பெரியாரை விமர்சிக்காத நீங்க இதுல வந்து மாநாட்டில் படத்தை வச்சதை விமர்சிக்க என்ன தார்மீகம் இருக்கு? அண்ணா கூட்டணி வைக்கலாம், பெரியார் வந்து ஆலோசனை கேட்கலாம். ஆனா திரும்ப ஒரு புகைப்படத்தை ஒரு பதாக வச்சுட்டா அதுக்கு பொங்குவாங்கன்னா இது என்ன தர்க்க நியாயம்? அதே போல வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு தொடங்கினப்பவே மது ஒழிப்பு சாத்தியம் இல்லைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டாருங்கிறாங்க. அம்பேத்கர் சொன்னாரு, அவர் பைத்தியகாரத்தனம் சொன்னாருங்கிறாங்க. அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டம் வேற, அன்னைக்கு பொருளாதார நிலை வேற, மக்களின் வாழ்நிலை வேற, எல்லாமே வேற. அன்னைக்கு அவர் சொன்னது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு பொருந்தும் தெரியல. இருந்தாலும் மது ஒழிப்பு வந்து சாத்தியம் இல்லைன்னு அம்பேத்கர் சொல்லிட்டாங்க. ஆனா அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. நான் ஒரு இந்துவா பிறந்துட்டேன், ஒருவர் இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த மதத்துக்கு வந்து 6 லட்சம் மக்களை கூட்டி கொண்டு போறாரு. அப்ப போறப்ப 22 உறுதிமொழிகளை எடுக்கிறார். 22 உறுதிமொழியில 17வது உறுதிமொழி மது உட்பட எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டேங்கிறது. அப்ப மதுவுக்கு எதிராக அம்பேத்கரோட 22 உறுதிமொழிகள்ல ஒரு உறுதிமொழி இருக்குன்னா அப்ப இந்த போதை பழக்கம் ஒழிக்கப்படணும், மது ஒழிக்கப்படுங்கிறது அவரோட நோக்கங்கள்ல ஒண்ணா இருந்துக்குல்ல. ஆனா அம்பேத்கர் சொல்லிட்டாருன்னு ஒரு உருட்டு. அம்பேத்கர் சொன்னாங்க, அண்ணா வந்து மது குடித்து என்ன சொன்னாரு? பெரியார் வந்து காங்கிரஸ் இருக்கிறப்ப தென்னை மரங்களை வெட்டி சாச்சாரு. கேட்டா வந்து கல் இறக்குறாங்க, அதுக்கு பயன்படுது வெட்டி சாச்சாரு. வடநாட்டுல ஈச்ச மரத்துல கல் இறக்கணும், அதனால வெட்டி சாச்சான், ஈச்ச மரத்துக்கு ஒரு பயன்பாடு இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல தென்னை மரத்து கல் இறக்கணும்,
தென்னை மரத்துக்கு முதன்மை பயன்பாடு கல் இல்லை. ஆனா பெரியார் வந்து வெட்டிச்சாச்சார். அது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா அதே பெரியார் திரும்ப சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம்னு அவர் இயக்கம் மாறுபடுறப்ப, காங்கிரஸ் விலகி சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம்னு இந்த பக்கம் வர்றப்ப மதுவிலக்கு ஏற்படுதல்ல, அது சாத்தியம் இல்லைன்ட்டார். ஆனா அண்ணா கடைசி வரைக்கும் மதுவிலக்குங்கிற கோட்பாட்டில் உறுதியா இருந்தார். 1967 வந்து திமுக ஆட்சியை பிடிக்குது, வாக்குறுதி கொடுத்துட்றாங்க தேர்தலில். ஒரு படி அரிசி வந்து நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம்ங்கிறாங்க. ஒரு படி அரிசி வந்து நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம் அரிசி கொடுப்போம்ங்கிறாங்க. அங்கே அரிசி கொஞ்சம் கடுமையா இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு படி அரிசியை கூட கொடுக்க முடியாம போகுது. அவ்வளவு நெருக்கடியா இருக்குது, நிதி நெருக்கடியா இருக்கு. அப்ப சொல்றாங்க அண்ணா கிட்ட, நாம வந்து மதுபான கடையை திறந்து விட்டா நமக்கு வருவாய் வரும், அதன் மூலமா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலாமே அப்படின்னு. நான் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பிறத்தாலும் பரவாயில்ல, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறந்து விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதே போல அண்ணாவோட புகழ்பெற்ற கூற்று இருக்கு, மதுபான கடை நடத்தி வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய தேனை நக்கி சுவைப்பதற்கு ஒப்பானது அப்படிங்கிற கூற்று. அதே போல அண்ணாவோட தமிழ் கனவுங்கிற இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அதுல ஒரு வாக்கியம் இருக்கு, மதுபான கடை நடத்தி வருமானம் விட்டி ஆட்சியை தொடர வேண்டுங்கிற நிலை வந்தா நான் துண்டை ஒருத்தரை தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படின்னு அண்ணா சொன்னதா. அதே போல இந்தியா முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்த நான் வந்து பரப்புரை செய்ய தயார் அப்படின்னு அண்ணா சொன்னார். அப்படி அண்ணாவின் வழி வந்ததாக சொல்லக்கூடிய திமுக, அண்ணாவோட மும்மொழி கொள்கையை பின்பற்ற சொல்ற திமுக, அண்ணாவோட மொழிக் கொள்கையை பின்பற்றுகிற திமுக, அண்ணாவோட மது கொள்கையை ஏன் பின்பற்ற மறுக்குது? அண்ணாவோட நோக்கம் கனவு மதுவிலக்கு தான். ஒருபோதும் மதுவை ஏற்கல. இப்படி அண்ணாவின் ஆட்சி நடத்துறோம், நாங்க அண்ணாவின் நீச்சி அப்படின்னு சொல்றவங்க தமிழ்நாட்டில் மதுபான கடைகளை ஊக்குவிப்பது ஏன்? நாங்க கடையை குறைச்சிட்டோம், 1000 கடையை வந்து குறைச்சிட்டோம், 500 கடையை குறைச்சிட்டோங்கிறாங்க. கடையை குறைச்சா வருமானம் குறையணும்ல. ஆனா குறையலையே. 40,000 கோடிக்கு வந்து வருமானம் வருதுன்னா 45,000 கோடியா உயருது. 45,000 கோடினா திரும்ப 46 உயருது. கடையை குறைச்சா வருமானம் குறையணுமே, ஆனா அப்படி இல்லையே. ஏன்னா கடையை குறைச்சாலும் அங்க வாங்குற சரக்கோட எண்ணிக்கை அதிகமாகுது, குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி திமுக அரசு பண்ணுது. மது குடித்து மதுவோட தீங்க வந்து சொல்லணும், மது குடிப்போட எண்ணிக்கை குறைக்கணும் குறைந்தபட்சம். ஏன்னா மது விலக்கு ஆயத்துறை துறை தான், மது விலக்கு துறை தான், மது விற்பனை துறைன்னு வைக்கல. ஆனா என்னன்னா மது குடிப்பவனோட வசதிக்கு மது இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி சொல்றாரு, அதாவது காலையில போய் குடிக்கிறவன குடிகாரன் சொல்லக்கூடாது, குடிகாரன் சொன்னா நாளைக்கு ஏத்துக்கவே முடியாங்கிறது. காந்தி சொல்றாரு, மது என்பது பழக்க வழக்கம் உள்ள நோய், இங்க குடிக்கிறவன் வந்து குடி நோயாளிங்கிறது. ஆனா அவர் காலையில குடிக்கிறவன குடிகாரன் சொல்லக்கூடாதான். யார் சொல்றா? ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டோட ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர், எம்ஜிஆர் காலத்துல அமைச்சராக இருந்த அமைச்சர் முத்துசாமி. அதே போல வந்து ஒரு கட்டிங் போடுறதுக்கு அவனுக்கு இன்னொருத்தர் கட்டிங் போடணும்னு நினைக்கிறான், இவனும் கட்டிங் போடணும்னு நினைக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்த்து குடிக்கிறவே திட்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிறப்பான புரட்சிகரமான திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து முன்மொழியுது. அதே போல வந்து பாட்டில் வச்சிருந்தா பாட்டில் கீழே வந்து உடஞ்சிருது, அப்போ பாக்கெட் சாராயம் டெட்ரா பாக்கெட் கொண்டு வருவோம் அப்படின்னு திட்டம். அப்புறம் வந்து குடிப்பவர்களுக்கு வந்து வீரன், அவன் குடிச்சு விட்டு சாலையில் விழுந்து கிடக்க போறான், அவனுக்கு வீரன் அப்படின்னு ஒரு மது போத்தலை வந்து இதே திமுக அரசு வந்து அறிமுகப்படுத்துது. எல்லா இடங்களையும் குடி என்பது இலகுவாக்கப்பட்டுச்சு, நார்மலைஸ் செய்யப்பட்டுச்சு. குடி என்பது ஒரு பழக்க வழக்கமாக வாழ்வியலாக மாற்றப்பட்டுச்சு. அதுல இருந்து மீட்பதற்கு, இந்த சமூகத்தை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா அந்த மானங்கட்ட கேடுகட்ட அரசு மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை, கள்ளச்சாராயம் பெருகிடுன்னு காரணம் சொல்லுது. இப்ப உங்க ஆட்சியில கள்ளச்சாரத்துல 100 பேர் செத்து போயிட்டான் 2 ஆண்டையும் சேர்த்த. அப்ப தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் இருக்குது, எப்படி கள்ளச்சாராயம் வந்துச்சு? குடி நோயாளியா மாறி போன ஒருத்தன் காசு இல்லைன்னா கள்ளச்சாரத்தை நாடுவான், இதுதான் அடிப்படை. அவன் குடி நோயாளி, காலையிலேருந்து மாலை வரைக்கும் குடியை நோக்கிய சிந்தனை இருக்கும். காலைல பொழுது புலந்தவனை குடிப்பான், பொழுது சாஞ்சவனை குடிப்பான். அப்ப கையில காசு இருக்கணும் அவனுக்கு. அவன் தொடர்ந்து குடிப்பதால கை காலெல்லாம் உதறும், வேலைக்கு போக மாட்டான், பொண்டாட்டி இருக்கக்கூடிய காசை பறிப்பான், இல்லைன்னா நகையை பறிப்பான், இல்லை பாத்திரத்தை கொண்டு அடமானம் வைப்பான், இல்லை தாலி அறுப்பான். ஒன்றும் வழி இல்லையா சாலையில் நின்று பிச்சை எடுப்பான். பிச்சை எடுக்கிறப்ப 140 ரூபா 150 ரூபா கிடைச்சுன்னா டாஸ்மாக் சாராயம் கிடைக்கலையா, 30 ரூபா 40 ரூபா கிடைக்குதா, அதை வச்சு கள்ளச்சாராயம். இப்படி கள்ளச்சாரம் குடிச்சு சாகிறவன் இப்படிதான் சாகிறேன். விளை சுழற்சி இருக்கு. இந்த உண்மையிலேயே வந்து கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படணும், மதுபான கடைகள் மூடப்படுங்கள், நல்ல நோக்கம். ஆனா நான் திரும்ப திமுக அரசு கோரிக்கை வைக்காம நான் மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறேங்கிறதுலாம் விந்தை, வியப்பு, நாடகம்.
தமிழ்நாடு அரசு நினைச்சா மதுபான கடைகளை வந்து மூட முடியும். மாநில சுயாட்சின்னு பேசுறோம். மாநில அரசோட கையில அதிகாரம் இருக்கு. மாநில அரசோட கையில அதிகாரம் இருக்கிறப்ப மாநில அரசு செய்ய சொல்லாம மோடியும் அமித்ஷாவும் செய்யணுங்கிறது முழுக்க முழுக்க மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அப்ப மதுவிலக்குங்கிற நோக்கம் அது உளப்பூர்வமான நோக்கம், உன்னதமான நோக்கம்னா அண்ணன் திரும்ப திமுக அரசு தான் நெருக்கடி கொடுத்துருக்கணும். நீங்க மதுபான கடையை மூடுங்க அப்படின்னு. ஆனா திமுக அரசு நெருக்கடியை தராம பொதுவாக மத்திய அரசுக்கு உளுந்தூர்பேட்டையில மாநாடு போட்டு மத்திய அரசு அடிபணிஞ்சிட போதா? இப்ப மத்திய அரசு கேட்கல. அடுத்த கட்ட படிநிலை என்ன? அடுத்த கட்ட பரப்புரை என்ன? போராட்டம் என்ன? எந்த பதிலும் கிடையாது. அப்ப ஒப்புக்கு ஒரு மாநாடு, எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாங்க கதைய. இப்படி இந்த மாநாடே வந்து முரண்பாடு தான். இதுல ராஜாஜி படம் இருக்கிறது முரண்பாடு திமுக அரங்க தூக்கிட்டு வர்றாங்க.